friends, welcome to Delicious Dining. இன்னைக்கு நாம அமெரிக்கன் ஸ்டைல்ல garlic roasted prawn எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: prawn 250 கிராம், olive oil 4 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 4 டேபிள்ஸ்பூன், parsley தேவைக்கு ஏற்ப, வெங்காயத்தாள் 1 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன், பொடித்த மிளகு சுவைக்கு ஏற்ப, paprika 1 டீஸ்பூன் மற்றும் பொடித்த வரமிளகாய் சுவைக்கு ஏற்ப. ஒரு panல olive oil ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம். இந்த olive oil ஹீட் ஆனதும் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டு இந்த ஆயில்ல நல்லா பொரியணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். garlicோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌனா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌனா. இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமா இந்த paprika. இது கூடவே வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு நம்ம prawn போட்டுக்கலாம். இந்த prawn எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு தான் குக் பண்ணனும். அதுவும் 10 நிமிஷத்துக்கு மேல குக் பண்ண கூடாது. ரொம்ப சுருண்டிடும் prawn, அப்புறம் ஜூசியா இருக்காது. prawn எப்பவுமே ஓவர் குக் ஆகாம பாத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த prawn சீக்கிரமா வெந்துரும்ன்றதுனால அப்பப்போ திருப்பி போட்டுட்டே இருக்கணும் நாம. டிரான்ஸ்லண்டா இருக்கிற prawn வேகும்போது கொஞ்சமா ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகும். அந்த ஷேப் கூட கொஞ்சம் கர்வுக்கலா மாறும். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இதுக்கு மேல விட்டா ஓவர் குக் ஆயிடும் prawn. இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த பொடிச்ச மிளகை போட்டுக்கலாம். கடைசியா இந்த parsley இலை. ஃப்ரெஷ்ஷா parsley இலை கிடைக்கல அப்படினா காஞ்ச parsley இலை கூட கிடைக்குது. அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம. ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணதும் கடைசியா இந்த 1/2 டீஸ்பூன் லைம் ஜூஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்கணும். இந்த garlic roasted prawns கூட பட்டர் டோஸ்டட் பிரெட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல காம்பினேஷன்.